அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்களகாரகரான செவ்வாயால் மேசராசியினருக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா? குறிப்பா இந்த செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த செவ்வாய் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதி ஆகிறாரு. பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு. நவ கிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆவார். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதிற்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பவர். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு. ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பது விட அவர் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூட்சம வலு பெறுவது சிறந்த யோகங்களை தரும். 10ஆம் வீட்டில் உச்சம் பெறும் செவ்வாய் திக்பலமும் பெறுவார் என்பதால் இந்த நிலையில் மந்திமமான பலன்களையே அமையும். மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகத்தார்களுடைய மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ள திங்கள் மற்றும் சந்திரன், சூரியன் என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம். நவ கிரகங்களில் பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள், அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு.
போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள். இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். ஒரு சில சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்பு உள்ளது. தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராக ஆனந்தப்படுத்துங்க. உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உயர் பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில சூட்சமங்களை மேலதிகாரிகளே கற்றுக் கொடுப்பாங்க. உங்களுடைய பணி மற்றவர்களுடைய மன ஈர்க்கும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது, செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேசராசினருக்கு பலமான போட்டிகளுக்கு இடையில் தான் வெற்றியை பெற முடியுங்க. அந்த விளைவிற்கு உங்களுடைய மன தைரியத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செவ்வாயினுடைய ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த நிலையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. புதிதாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அதிக எச்சரிக்கை தேவைங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரைய ராசியான மீன ராசியில் ராகு சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை ராகுவினுடைய நிலை உங்களுக்கு முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல வண்டி வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கள் தாமதங்களை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.